எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு ஸ்ரீமன் நாராயணியத்தில் தசகம் 63 பார்க்க போகிறோம். கோவர்தன உத்தாரணம். இதில் ஃபஸ்ட்டு ஸ்லோகம் கல்யத்தாம் ராகம், அப்புறம் 2, 3, 4, 5 அது அஷ்டபதியில் வரும். திருப்பி 6, 7, 8, 9, 10 அது திருப்பியும் கல்யத்தாம் ராகமில் வரும். இதை நோட் பண்ணிக்கணும். ஒரு தசகத்தில் 2 ராகம் வருது இதில். ஸோ இந்த கோவர்தன உத்தாரணமில் என்ன சொல்கிறாருன்னா, இது போன தசகத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 62வது தசகத்தில் பார்க்குறம்போது அந்த மலைக்கு நீங்கள் எதுவும் சாப்பாடு கொடுக்க வேண்டாம், இந்திரனுக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னார் இல்லையா பெருமாள். ஸோ அதோட கண்டினியூவேஷன் தான் இப்போ. அந்த மாதிரி அது சொன்ன உடனே அந்த இந்திரன் வரணும்னு பெருமாள் காத்துன்னு இருக்காரு இல்லையா. இத்தனை நேரம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் கோவமா வருவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இது அதோட கண்டினியூவேஷன் கோவர்தன உத்தாரணம். இதில் என்னென்னா, மலையை எப்படி தாங்கி பிடிக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய கதை தான் இதில் வருது. ஏன் அப்படின்னாக்க, இவரே இந்திரனுக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரே மலை வடிவம் எடுத்துக்கிறார். அப்போ என்ன ஆகுறதுன்னா, ஒரு பெரிய மலை வடிவம் எடுத்துட்டு அந்த பெருமாளே அந்த கொடுத்துருக்கிற படையலெல்லாம் சாப்பிட்டார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அப்போது இந்திரனுக்கு இதை நினச்சி ரொம்ப கோபம் வருதான். இப்போ அவன் என்ன பண்ணுறான், கல் மழைக்கு உத்தரவிடுறான். அப்போ அவனும் என்ன பண்ணுறான்னா, வாயுவில் கிளம்பி வரான். ஐராவதம் மேலே ஏறிண்டு வாயுவில் வாயு வழியாக வந்துன்னு இருக்கானா. ஸோ அதுதான் இந்த கோவர்தன உத்தாரணம். ஃபஸ்ட்டு ஸ்லோகத்தில் என்ன ஆகுறதுன்னா, நீ இப்படியே அந்த இந்திரனை எதிர்பார்த்துட்டு காத்துன்னு இருக்கக்கூடிய நேரத்தில் உன்னோட திருமேனிக்கு ஒப்பான, அதாவது நிறத்தில் மட்டும் ஒன்றை போல இருக்கக்கூடிய அந்த மேகங்கள், கருநிற மேகங்கள் அந்த கோகுலத்துக்கு மேலே என்ன ஆயிடுத்தான், இடைவிடாமல் இடிச்சுட்டே இருக்கான். அதாவது இடின்னா சாதாரண இடி கிடையாது, வேக வேகமாக பெருகின்றே போகக்கூடிய இடி. அது என்னாகிறது, எல்லா திசைகள்லையும் வருதான். அது பார்க்கறதுக்கு சாதாரண இடி மாதிரி இல்லை, நடுங்க வைக்கிற மாதிரி இருக்கான் எல்லாரையும். அதை பார்த்து அங்கே இருக்கிறவாள்லாம் பயப்படுறா. அதையும் நீ பார்க்குற. இது ஃபர்ஸ்ட் ஸ்லோகம். செகண்ட் ஸ்லோகத்தில் இப்போ அந்த மழை எப்படி வருதுன்னா, பெரிய பெரிய ஆலங்கட்டிகளோட கூடின மழை. அது தாரையாக பொழியறதான். அப்போ என்ன ஆகிறது அப்படின்னாக்க, எல்லாம் ரொம்ப பயப்படுறா. எல்லா திசைகள்லையும் கல் விழறது இல்லையா, எல்லாரோட வீட்டு கூரையிலையும் கல் விழறதான், எல்லார் மேலேயும் கல் விழறதான். இப்படி என்ன ஆகிறது, என்ன பண்ணுறதுன்னே புரியல. முதல்ல அவள் ஏதோ சாதாரண மழை பெய்யறதுன்னு நினச்சிக்கிறான். அப்புறம் பார்த்தா இந்த மாதிரி கல் மழையெல்லாம் பொழிய ஆரம்பித்தோடனே, சரி இது இந்திரன் தான் பண்ணியிருக்கான், அவனுக்கு தான் கோபமாக இருக்கும், அவன் தான் பண்ணுறான் அப்படின்னு நினச்சிட்டு அவள் ரொம்ப வருத்தப்பட்டுண்டு அப்போ உடனே என்ன பண்ணுறா, திருப்பி பெருமாள்கிட்ட தான் போகிறாளாம். இந்த மாதிரி பெருமாளே என்னை காப்பாற்று அப்படிங்கிறா. ஏன்னா பெருமாள் சொல்லி தானே அவள் இதெல்லாம் பண்ணா, அதனால கண்டிப்பாக அதுக்கு தீர்வு பெருமாள்கிட்ட இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு திருப்பி இந்த பெருமாள் கிட்டேயே போயிட்டு எங்களை எல்லாம் நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு வேண்டிக்கிறாளாம். அப்போ பெருமாள் என்ன சொல்கிறார், சரி பயப்படாதீங்கோ நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்கிறாராம். இது 2வது ஸ்லோகம். 3வது ஸ்லோகத்தில் நீ என்ன சொல்கிற, பசுக்கள் எல்லாம் காத்துன்னு இருக்கக்கூடிய கோவர்தன மலை தானே இந்த கோகுலத்தோட குலதெய்வம், அப்படி தானே. அப்போது அந்த மலைகளுக்கு பகைவனாக இருக்கக்கூடிய இந்திரன் கிட்ட இருந்து என்ன கஷ்டம் வந்தாலும் இந்த மலையை நம்மளை காப்பாற்றும், நீங்கள் கவலைப்படாதீங்கோ அப்படின்னு சொல்கிறாராம். எதுக்கு இந்திரன் தான் மலைக்கு பகைவன் அப்படின்னாக்க, ஒரு காலத்தில் மலைக்கெல்லாம் ரொம்ப ரெக்கை இருந்துதான். அந்த ரெக்கையெல்லாம் ரெக்கையினால என்ன ஆகும், அந்த மலையெல்லாம் பறந்து போகிற தன்மை இருந்துதான். அந்த ரெக்கையெல்லாம் இந்திரன் கட் பண்ணி விட்டுட்டானா. அதனால இந்திரனுக்கு மேலே மலைகளுக்கெல்லாம் கோவம். ஸோ அப்போது இப்போ இந்திரனால தானே ஒரு கஷ்டம் வந்திருக்கு. அப்போ 2 பகைவரும் சேர்ந்துட்டான்னா நம்மளுக்கு நல்லது தான் வரும். அதனால இந்த கோவர்தன மலை நம்மளை காப்பாற்றிடும். நம்ம இந்த கோவர்தன மலைக்கு சாப்பாடு போட்டிருக்கோம், ஆனால் இப்போ இந்திரன் அதுக்கு பகைவன், நமக்கு தான் மலை சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு பெருமாள் சிரிச்சுண்டே சொல்கிறாராம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறார், அந்த சிரிச்ச முகத்தோடையே பெருமாளோட அந்த இளங்கைகளால், ரொம்ப பஞ்சு போல் இருக்கக்கூடிய கைகளால் அந்த கோவர்தன மலையை அடியோட பேர்த்து அப்படியே மேலே தூக்குறாராம். இது 3வது ஸ்லோகம். 4வது ஸ்லோகத்தில் நீ உயரமாக தூக்கின அந்த மலை எப்படி இருந்ததுன்னா, அந்த கீழே மலைக்கு கீழே மட்டும் மழை பெய்யவே இல்லையாம். ஏன்னா கீழே மணற்பகுதி ரொம்ப மணற்பகுதியாக இருந்துதான், ரொம்ப மிருதுவாக இருந்துதான். அப்புறம் அந்த மலையோட அடிப்பகுதி உயரமாக இருந்துதான். அதனால என்ன ஆயிடுத்துன்னா, அந்த இடத்துல மட்டும் வெள்ளமானது தடுக்கப்பட்டெடுத்து அப்படின்னு சொல்கிறான். இதை ஒரு விதத்தில் நம்ம இப்படியும் எடுத்துக்கலாம். இன்னொரு விதத்தில் என்னென்னா,
பெருமாளோட சங்கல்பம், பெருமாள் பிடிச்சுன்னு இருக்கார் இல்லையா, அதனால அந்த இடத்துல மட்டும் தண்ணீர் வராமல் இவாளெல்லாம் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல மட்டும் தண்ணீர் வராமல் பெருமாள் சங்கல்பம் பண்ணிட்டு அதுக்கு கீழே அந்த மலைக்கு கீழே எல்லாரையும் அங்கே இருக்கக்கூடிய கோபர்கள் கோபியர்கள் எல்லாரையும் அவளோட பொருட்களோட பசுக்களையும் கூட கொண்டு வந்துட்டு நீ இங்கெல்லாம் இங்கே இருங்கோ அப்படின்னு சொல்லி பெருமாள் ஏற்பாடு பண்ணுறதுக்காக கூட அது மாதிரி பண்ணியிருக்கலாம் இல்லையா. அடுத்தது தாமரை மலர் மாதிரி இருக்கக்கூடிய உன்னோட கையால் அந்த மலையை இன்னும் பிடிச்சுட்டே இருக்கார். எப்போவுமே கீழே விடவே இல்லை அந்த பெருமாள். தூக்க ஆரம்பித்தவர் கையில் அவ்வளோ மலையை பிடிச்சுட்டே இருக்காராம். இது 4வது ஸ்லோகம். 5வது ஸ்லோகத்தில் நீ ஒரு கையால் அந்த மலையை தூக்கிண்டு இன்னொரு கையால் என்ன பண்ணுறாராம், பக்கத்தில் பசுக்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தடவிண்டும் பெண்களோடையும் நண்பர்களோடையும் ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு பேசின்னு இருக்காராம். அப்போது அவ்வளோ பெரிய வெயிட்டான ஒரு மலையை தூக்கின்னு இருக்காரேங்கிற மூஞ்சியில் ஒரு சின்ன ஒரு மாற்றம் கூட அந்த பெருமாளுக்கு இல்லையா. ரொம்ப அசால்ட்டாக இந்த கையில் விளையாடிட்டு எதுவுமே வெயிட்டே இல்லாத மாதிரி அவ்வளோ அழகாக விளையாடின்னு இருக்காராம். ஸோ இதை பார்த்துட்டு அங்கே இருக்கிறவாள்லாம் ரொம்ப அதிசயமாக உன்னை பார்க்குறா அப்படிங்கிறது 5வது ஸ்லோகம். இப்போ 1 to 5 ஸ்லோகஸ் கத்துன்றலாம். தத்ருஷிரே கில தத்க்ஷணமக்ஷத ஸ்தனித ஜ்ரும்பித கம்பித திக்தடாஹ சுஷமயா பவதங்க துலாம்கதாஹ व्रजपदोपरि वारिदरास्त्वया ददृशिरे किल तत्क्षणमक्षत स्तनितजृम्भितकम्पितदिक्तटाः ददृशिरे किल तत्क्षणमक्षत स्तनितजृम्भितकम्पितदिक्तटाः सुषमया भवदङ्गतुलां गताः व्रजपदोपरिवारिदरास्त्वया सुषमया भवदङ्गतुलां गताः व्रजपदोपरिवारिदरास्त्वया ददृशिरे किल तत्क्षणमक्षत स्तनितजृम्भितकम्पितदिक्तटाः सुषमया भवदङ्गतुलां गताः व्रजपदोपरिवारिदरास्त्वया ददृशिरे किल तत्क्षणमक्षत स्तनितजृम्भितकम्पितदिक्तटाः सुषमया भवदङ्गतुलां गताः व्रजपदोपरिवारिदरास्त्वया विपुलकरकमिश्रैः तोयधारा निपातैः दिशि दिशि पशुपानां मण्डले दण्ड्यमाने कुपितहरिकृतान्नः पाहि पाहीति तेषां वचनमजितशृण्वन् मा बिभीतेत्यपानीः विपुलकरकमिश्रैः तोयधारानिपातैः दिशि दिशि पशुपानां मण्डले दण्ड्यमाने विपुलकरकमिश्रैः तोयधारानिपातैः दिशि दिशि पशुपानां मण्डले दण्ड्यमाने कुपितहरिकृतान्नः पाहि पाहीति तेषां वचनमजितशृण्वन् मा बिभीतेत्यपानीः कुपितहरिकृतान्नः पाहि पाहीति तेषां वचनमजितशृण्वन् मा बिभीतेत्यपानीः विपुलकरकमिश्रैः तोयधारानिपातैः दिशि दिशि पशुपानां मण्डले दण्ड्यमाने कुपितहरिकृतान्नः पाहि पाहीति तेषां वचनमजितशृण्वन् मा बिभीतेत्यपानीः विपुलकरकमिश्रैः तोयधारानिपातैः दिशि दिशि पशुपानां मण्डले दण्ड्यमाने कुपितहरिकृतान्नः पाहि पाहीति तेषां वचनमजितशृण्वन् मा बिभीतेत्यपानीः कुल इह खलु गोत्रो दैवतं गोत्रशत्रोः विहति मिहसरुन्द्यान् कोनुव संशयोऽस्मिन् इति सहसितवादी देवगोवर्धनाद्रिं
त्वरितमुदमुमूलो मूलतो बालदोर्भ्याम् कुलैः खलु गोत्रो दैवतं गोत्रशत्रोः विहतिमिह सरुन्द्यात् को नु वा संशयोऽस्मिन् कुलैः खलु गोत्रो दैवतं गोत्रशत्रोः विहतिमिह सरुन्द्यात् को नु वा संशयोऽस्मिन् इति सहसितवादी देवगोवर्धनाद्रिम् त्वरितमुदमुमूलो मूलतो बालदोर्भ्याम् इति सहसितवादी देवगोवर्धनाद्रिं त्वरितमुदमुमूलो मूलतो बालदोर्भ्याम् कुलैः खलु गोत्रो दैवतं गोत्रशत्रोः विहतिमिह सरुन्द्यात् को नु वा संशयोऽस्मिन् इति सहसितवादी देवगोवर्धनाद्रिं त्वरितमुदमुमूलो मूलतो बालदोर्भ्याम् कुलैः खलु गोत्रो दैवतं गोत्रशत्रोः विहतिमिह सरुन्द्यात् को नु वा संशयोऽस्मिन् इति सहसितवादी देवगोवर्धनाद्रिं त्वरितमुदमुमूलो मूलतो बालदोर्भ्याम् तदनु गिरिवरस्य प्रोद्धृत स्यास्य तावत् सिकतिलमृदुदेशे दूरतो वारितापे परिकर परिमिश्रान् धेनुगोपान् अधस्तात् उपनिददत् अदत्ता हस्तपद्मेन शैलम् तदनु गिरिवरस्य प्रोद्धृतस्यास्य तावत् सिकतिलमृदुदेशे दूरतो वारितापे तदनु गिरिवरस्य प्रोद्धृतस्यास्य तावत् सिकतिलमृदुदेशे दूरतो वारितापे परिकर परिमिश्रन् धेनुगोपानदस्तात् उपनिददत् अदत्ता हस्तपद्मेन शैलम् परिकर परिमिश्रान् धेनुगोपानदस्तात् उपनिदददत्ता हस्तपद्मेन शैलम् तदनु गिरिवरस्य प्रोद्धृतस्यास्य तावत् सिकतिलमृदुदेशे दूरतो वारितापे परिकर परिमिश्रान् धेनुगोपानदस्तात् उपनिदददत्ता हस्तपद्मेन शैलम् तदनु गिरिवरस्य प्रोद्धृतस्यास्य तावत् सिकतिलमृदुदेशे दूरतो वारितापे परिकर परिमिश्रान् धेनुगोपानदस्तात् उपनिदददत्ता हस्तपद्मेन शैलम् भवति विधृतशैले बालिकाभिर्वयस्यैः अपि विहितविलासं केलिलापादिलोले सविदमिलितधेनुः एकहस्तेन कण्डु यति सति पशुपालाः तोषमैषन्त सर्वे भवति विधृतशैले बालिकाभिर्वयस्यैः अपि विहितविलासं केलिलापादिलोले भवति विधृतशैले बालिकाभिर्वयस्यैः अपि विहितविलासं केलिलापादिलोले सविदमिलितधेनुः एकहस्तेन कण्डु यति सति पशुपालाः तोषमैषन्त सर्वे सविदमिलितधेनुः एकहस्तेन कण्डु यति सति पशुपालाः तोषमैषन्त सर्वे भवति विधृत
विधृतशैले बालिकाभिर्वयस्यैः अपि विहितविलासं केलिलापादिलोले सविदमिलितधेनुः एकहस्तेन कण्डू यति सति पशुपालाः तोषमैषन्त सर्वे भवति विधृतशैले बालिकाभिर्वयस्यैः अपि विहितविलासं केलिलापादिलोले सविदमिलितधेनुः एकहस्तेन कण्डू यति सति पशुपालाः तोषमैषन्त सर्वे।